नमस्ते। प्राथमिक पार्ट 16 लेसन 16 राम अच्छा लड़का है। प्रेजेंट टेंस। राम रोज सवेरे 6 बजे उठता है। राम दिनों कालेल 6 மணிக்கு எழுந்திருப்பான். पहले वह दांत साफ करता है. முதலில் அவன் பற்களை சுத்தம் செய்கிறான். फिर वह हाथ मुंह धोता है. பிறகு கை மற்றும் முகத்தை கழுவுகிறான். उसके बाद नहाता है और साफ कपड़े पहनता है. அதன் பிறகு குளிக்கிறான், மேலும் சுத்தமான ஆடைகளை அணிகிறான். वह 8 बजे से 9 बजे तक पाठ पढ़ता है. அவன் 8 மணியிலிருந்து 9 மணி வரை பாடம் படிக்கிறான். फिर नाश्ता करता है. பிறகு नाश्ता बिना टिफिन ब्रेकफास्ट சாப்பிட்றான். उसके बाद स्कूल जाता है. அதன் பிறகு பள்ளிக்கு செல்கிறான். वह 5 बजे घर वापस आता है. அவன் 5 மணிக்கு வீடு திரும்புகிறான். राम अच्छा लड़का है. राम நல்ல பையன். वह खूब पढ़ता है और पुरस्कार पाता है. அவன் நன்றாக படிக்கிறான், மேலும் பரிசுகளை வாங்குகிறான். उसके दोस्त भी अच्छे लड़के हैं. அவனுடைய நண்பர்களும் நல்ல சிறுவர்கள். स्कूल में वे आपस में कभी नहीं लड़ते. பள்ளியில் அவர்கள் ஒருபொழுதும் சண்டையிட மாட்டார்கள். வே खूब पढ़ते हैं और खूब खेलते हैं. அவர்கள் நன்றாக படிக்கிறார்கள், மேலும் நன்றாக விளையாடுகிறார்கள். दोपहर को वे स्कूल में ही खाते हैं. மதியான வேளையில் அவர்கள் பள்ளியிலேயே சாப்பிடுகிறார்கள். रात को वे देर तक नहीं जागते. ராத்திரியில் மிகுந்த நேரம் வரை அவர்கள் விழித்திருப்பதில்லை. वे 9 बजे सो जाते हैं. அவர்கள் 9 மணிக்கே தூங்கி விடுகிறார்கள். शब्दार्थ वर्ड मीनिंग्स. दांत टूथ पल. साफ करना टू क्लीन சுத்தம் செய்தல். धोना टू वॉश கழுவுதல். नहाना टू बेथ குளித்தல். कपड़ा क्लोथ துணி. आपस में म्यूचुअली தங்களுக்குள். दोपहर नून மதியம். जागना टू वेकअप விழித்தெழுதல். अभ्यास एक्सरसाइज. एक वाक्य में उत्तर दीजिए. ஒரு வாக்கியத்தில் விடையலில். ராம் ரோஜ் சவேரே கித்தனை பஜே உठता है. ராம் தினமும் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறான். ராம் ரோஜ் சவேரே 6 बजे उठता है. ராம் தினமும் காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கிறான். ராம் கித்தனை பஜே घर वापस आता है. ராம் எத்தனை மணிக்கு வீடு திரும்புகிறான். ராம் 5 बजे घर वापस आता है. ராம் 5 மணிக்கு வீடு திரும்புகிறான். राम कैसा लड़का है. ராம் எப்படிப்பட்ட பையன். ராம் अच्छा लड़का है. ராம் நல்ல பையன். இங்கே கொஷின் மார்க் வராது, ஃபுல் ஸ்டாப் தான் வரும்.